சினிமா பிடிக்காதவங்களுக்கு கூட அது ஒரு அங்கம். அந்த வாழ்க்கையில் சினிமா தொடராமல் யாருமே வாழ முடியாது. ஆமா. அப்படி வந்துருச்சு சினிமா. ஆரம்ப காலங்கள்லேயும் அப்படி வந்தது. அந்த ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து லைட்டு ட்ராவல் ஆகும் இல்லையா? இப்படி அந்த ட்ராவல் ஆகிற லைட்டவே சினிமா நினச்சி எங்கள் அம்மா இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து நம்ம வரும்போது நம்மளுக்கெல்லாம் பேசும் படம் வந்துருச்சு. ஊமை படங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்குமே தவிர பார்த்ததில்ல. எம்ஜிஆர் படம் தான் காட்டுவேன். வா 2 பீஸா வாங்கிட்டு ஒரு 5 பேர் 4 பேர் வந்தாலும் 10 கேஸ் கிடச்சிருமே. ஆமா. அப்படி வச்சுட்டு காட்டிட்டு வெயில்ல வெயில் அடிக்கலைன்னு எனக்கு மன வருத்தமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் 2 பெரிய நடிகர்கள் யாருன்னா, மாஸ்டர் பிரபாகர்னு ஒரு நடிகர் இருந்தார். சுமதின்னு ஒரு சூரியலீலா சித்திரங்களில் ஹீரோயினியா நடிச்சது. அவங்க 2 பேரும் குழந்தை நட்சத்திரம். அவங்க ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டில் மாட்டி வச்சுட்டு அடிக்கடி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவனை மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிருவேன் நானே. எங்கள் வீட்டில் இருக்க அந்த ஃபோட்டோ இருக்கும், அப்படி சொல்லிக்கிருவேன். அதுக்கான வாய்ப்புகள் வரல. உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமானா என்ன? இப்போ எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து டான்ஸ் தான் என்னோட லைஃப். நான் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பேசினா எனக்கு எதுவுமே தெரியாது. பேசிட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பா இங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சினிமானா உங்களுக்கு என்ன அர்த்தம், என்ன மீன் ஆகுது உங்களோட வாழ்க்கையில? சினிமா வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது. சினிமா பிடிக்காதவங்களுக்கு கூட அது ஒரு அங்கம். அந்த வாழ்க்கையில் சினிமா தொடராமல் யாருமே வாழ முடியாது. அப்படி வந்துருச்சு சினிமா. ஆரம்ப காலங்கள்லேயும் அப்படி வந்தது. இன்னும் இந்த ஒளிப்பதிவு பண்ணப்படாத ஊமை படங்கள் வந்த காலங்கள்லேயே சினிமா கவர்ந்ததுக்கு காரணம்னா, ஊமை படமாக தன்னை பிம்பமாக கண்ணாடியில் பார்த்த மனிதன் வந்து வெவ்வேறு உருவங்களை திரையில் பார்க்க ஆரம்பித்த காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலகட்டங்களில் என்னுடைய தாயாருக்கு நடந்த ஒரு நகைச்சுவை. என்னுடைய தந்தை வந்து என்னுடைய அம்மாவை திரைப்படத்துக்கு கூட்டி போயிருக்காரு. போயினோடனே அந்த ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து லைட்டு ட்ராவல் ஆகும் இல்லையா? இப்படி அந்த ட்ராவல் ஆகிற லைட்டவே சினிமா நினச்சி எங்கள் அம்மா இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அம்மா வந்து இந்த அம்மா வாட்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இங்கே பார்க்குறேன், இந்த அம்மா மட்டும் இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்களே என்னான்ட்டு படம் இந்த இன்டர்வல் விடுவாங்களே, அப்போ போட்டு என்னம்மா பார்க்குறேன்னா, நான் சினிமா பார்க்குறேன்னாங்க. அடி கூறுகட்டவளை, சினிமாங்கிறது இங்கே இல்லை, அந்த பக்கம் பாருன்னொன்னே அப்போ இங்கே பார்க்கணும் திரும்பி இருக்காங்க இல்லையா? ஆஃப்டர் இன்டர்வல் படம் போட்டோடனே ரொம்ப தடியான 2 மனுஷன் அப்படி வந்திருக்கான். ஐயோ அம்மான்னு மேலே வந்து விழுகிற மாதிரி க்ளோஸ் அப் வந்திருக்கு. ஐயோ அம்மா மேலே போட்டு அமுக்குறானேன்னு கத்திட்டாங்களா எங்கள் அம்மா. அப்படி ஒரு சினிமா வாழ்ந்த காலங்கள் இல்லையா? அப்பயே பாதிப்பு இருந்திருக்கு. இப்போ நான் வந்து நம்ம வரும்போது நம்மளுக்கெல்லாம் பேசும் படம் வந்துருச்சு. ஊமை படங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்குமே தவிர பார்த்ததில்ல. துண்டு ஃபிலிம் இப்போல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் ஃபிலிம் துண்டு ஃபிலிம் வாங்கிட்டு அதை ஒரு அதே சைஸுக்கு ஒரு ஹோல்ஸ் கட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணி குயில் லென்ஸ் விற்கும் கடைகளில். அதை வாங்கி ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா? முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு உங்கள் ஒரு வேஷ்டியை கட்டிட்டு இங்கேருந்து அந்த கண்ணாடியை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த லென்ஸை கட்டினா அங்கே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஓகே. அதில் தலைகீழ அந்த ஃபிலிமை வச்சிங்கன்னா ரிவர்ஸ் தான். தலைகீழ வச்சு அங்கே நேராக பிம்பம் வரும். இப்போ இதை காட்டி அப்பயே தியேட்டருக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான். 2 பீஸா எம்ஜிஆர் படம் தான் காட்டுவேன். வா 2 பீஸா வாங்கிட்டு ஒரு 5 பேர் 4 பேர் வந்தாலும் 10 கேஸ் கிடச்சிருமே. அப்படி வச்சுட்டு காட்டிட்டு வெயில் அடிக்கலைன்னு எனக்கு மன வருத்தமாக இருக்கும். வெயில் அடித்து அந்த லைட்டை எந்த வழியாக கொண்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும்னா, அந்த கதவுடைய சாவி துவாரம் இருக்கு பார்த்தீங்களா? அது வழியாக அந்த ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பவராக கிடைக்கும். அப்படியெல்லாம் பண்ணி அடியெல்லாம் வாங்கிடுறேன். வேட்டியை கிழிச்சு இப்போ ஸ்க்ரீன் பண்ணி அப்போ எனக்கு அதில் மகிழ்ச்சி, அதில் சந்தோஷம், அது ஒரு பெரிய பாராட்டுகள். அது ஒரு பாராட்டு தானே படம் கட்டுறான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு சினிமாக்கு வந்த உங்களுக்கு சினிமா ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல வரதுக்கான முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? எதில் வந்தீங்க? முதல் வாய்ப்பு கிடைச்சது காரணம் நான் இப்படி இருக்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் 2 பெரிய நடிகர்கள் யாருன்னா, மாஸ்டர் பிரபாகர்னு ஒரு நடிகர் இருந்தார். சுமதின்னு ஒரு சூரியலீலா சித்திரங்களில் ஹீரோயினியா நடிச்சது. அவங்க 2 பேரும் குழந்தை நட்சத்திரம். அவங்களுக்கு மகாத்மா ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ மதுரையில். அந்த ஸ்டுடியோவுக்கு நாங்கள்லாம் கஸ்டமர். அவங்க சிட்டியிலேருந்து எங்கள் கிராமத்துக்கு வந்தால் எங்கள் தோட்டத்தில் வந்து இளநீர் வெட்டி குடிச்சிட்டு எங்கள் வீட்டில் அந்த பகல் நேரத்தை கழிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நடிகர் யாருன்னா அந்த மாஸ்டர் பிரபாகரும் சுமதியும். அவங்க ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டில் மாட்டி வச்சுட்டு அடிக்கடி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவனை மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிக்கிருவேன் நானே. எங்கள் வீட்டில் இருக்க அந்த ஃபோட்டோ இருக்கும், அப்படி சொல்லிக்கிருவேன். அதுக்கான வாய்ப்புகள் வரல. ஒரு நாள் திடீர்னு வந்து என்னுடைய அண்ணன் அவர் சொன்னார்,
இவங்க வீட்டாட்ட ஃபோட்டோ தொழில் கற்றுக்கிட்டீங்களா, இவரை போய் பாரு, சென்னையில் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டோன்னே அந்த முகவரி எடுத்துகிட்டு அவரை வந்து பார்க்குறேன். உஸ்மான் ரோட்டில் அவங்க கடை வச்சுருந்தாங்க. அவரை வந்து பார்த்த உடனே அன்றைக்கி தான் ஸ்டில்ஸ் ரவி சார் வந்து சுமதியை படம் எடுத்துகிட்டு போகிறார். அது ஹீரோயின் ஆகலை, ஒரு மேக்கப் ட்ரெஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்போ அந்த சுப்புராமன் அவர் பேர், அவருடைய அந்த மாஸ்டர் ப்ரோவோடைய அப்பா பேர். ஏன் ரவி, நீ உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கலாமே, ஏன் நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னா, எனக்கு அப்படி வர நல்ல பையன் கிடைக்கல, ஏதாவது கிடைச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு நான் வந்து இறங்கியிருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு உடனே ரவி சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு, ரவி ஒரு பையனை அனுப்புகிறேன், உனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்க, பையனுக்கு நான் கேரண்டி. அவர் தான் அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு அட்ரஸ் கொடுத்து உடனே அனுப்புகிறேன். போன அன்றைக்கே நான் வேலையில் சேர்றவுடைய சூழ்நிலை இருந்தது.